விருதுநகர் ஸ்ரீ வித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் அருப்புக்கோட்டை கிளை விவேகானந்தர் கேந்திர பண்பாட்டு மையம் இணைந்து ஆளுமை பண்பு மேம்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி பட்டறை மற்றும் புத்தக கண்காட்சியை கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு கிருஷ்ணசாமி வரவேற்புரை நல்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வலுவான ஆளுமையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தனது சிறப்புரையில் உங்களை அறிவதே ஒரு வலுவான ஆளுமையை வளர்ப்பதற்கான முதல்படியாகும். பல்வேறு பாடங்களைப் பற்றிய அறிவைப் பெற புத்தகங்களை படிப்பது போல சுயபரிசோதனை நம்மை பற்றி மேலும் அறிய உதவுகிறது. மற்றவர்களின் ஆளுமை பண்புகளை மதிப்பிடுவதில் நாம் பெரும்பாலும் சிறந்தவர்களாக இருக்கிறோம். எனவே மற்றவர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவது நமது ஆளுமையை தீர்மானிக்க ஒரு சிறந்த வழியாகும். மாணவர்கள் தங்களின் குணாதிசயங்களை கண்டறிந்து சரியான அளவில் ஆளுமை பண்புகளை வளர்த்துக் கொண்டால் சரியான திசையில் அடியெடுத்து வைக்க முடியும் என்று கூறினார். துணை முதல்வர் முனைவர் திருமதி பசுபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அருப்புக்கோட்டை கிளை விவேகானந்த கேந்திரம் பயிற்சியாளர்கள் திரு பேச்சியப்பன், திரு ராமமூர்த்தி, திருமதி குமரேஸ்வரி மற்றும் செல்வி உஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இப்பயிற்சி பட்டறையில் ஆளுமை பண்புகள், திறன்கள் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். ஸ்ரீ வித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறை விவேகானந்த கேந்திரத்துடன் இணைந்து நடத்திய சுவாமி விவேகானந்தரின் தத்துவம் மற்றும் போதனைகள் குறித்த புத்தக கண்காட்சி கல்லூரி நூலகத்தில் நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் புத்தகங்களை பார்வையிட்டனர். விவேகானந்த கேந்திரம் சார்பில் நடைபெற்ற பண்பாட்டுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களை முதல்வர், துணை முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவியர்கள் நிகழ்ச்சி மற்றும் பயிற்சி குறித்து மிகச்சிறந்த நல்ல பின்னூட்டங்களை வழங்கினர். தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு கிருஷ்ணசாமி மற்றும் கல்லூரி நூலகர் ராம்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்தனர். இறுதியில் கல்லூரி நூலகர் ராம்குமார் அவர்கள் நன்றி கூறினார்.